ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, தண்ணியில் இந்த 3 பொருட்களை ஒன்றாக போட்டு பூஜை செஞ்சு இந்த மந்திர வார்த்தை சொல்லி வீடு முழுவதும் தெளித்தோம்னா வீட்டில் பணம் நகை வற்றாமல் மேலும் மேலும் பெருகிக்கிட்டே இருக்கும். அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே செல்வ செழிப்போடு வாழணுங்கிற ஆசை இருக்க தான் செய்யும். இந்த பணங்காசை சேர்க்க நியாயமான முறையில் உழைச்சி சம்பாதிச்சு சேர்க்கணும். இதில் பிரச்சனை என்னென்னா, பாடுபட்டு உழைத்தாலுமே நம்மளால் செல்வத்தை சேர்க்க முடிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, சம்பாதிக்கும் பணத்தை விட செலவுகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் சரி செய்யறதுக்கு பணம் நகையெல்லாம் நம்மகிட்ட தங்கிறதுக்கான ஒரு தாந்திரீக பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம் வீட்டில் பொன் பொருள் அதிகமாக சேர்ந்து நல்ல முறையில் வாழணும்னு நினைக்கிறவங்க முதல்ல அதற்கான முயற்சியை எடுக்கணும். நல்ல முறையில் சம்பாதிக்கிறது, சோம்பல் இல்லாமல் உழைக்கிறது, வீட்டில் நல்ல வார்த்தைகளை பேசுகிறது, நல்ல எண்ணங்கள் மனதில் வச்சுக்கிட்டு மற்றவங்கள்ட்ட நல்ல சிந்தனையோடு பழகிறது, இதெல்லாம் முறையாக நம்ம பண்ணிட்டு வந்தாலே நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருள் ஆசி நமக்கு கிடைச்சி மேலும் மேலும் பொன்பொருள் அதிகரித்து நம் பணம் நகை எல்லாமே நமக்கு அதிகரிக்கக்கூடிய அனுகிரகத்தை அம்பாள் நமக்கு கொடுப்பாங்க. பணம் நகை வைக்கும் இடத்துல எப்பொழுதுமே அம்பாளின் அனுகிரகம் பெற்ற பொருட்களை வைக்கணும். கிழங்கு மஞ்சள், பச்சைக்கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, மல்லிப்பூ இது எல்லாத்தையுமே நம்ம வைக்கிறதுனால நமக்கு செல்வ செழிப்பை செல்வ வளத்தை நம்ம அதிகரிச்சுக்கலாம். மல்லிகைப்பூ மட்டும் வாடாமல் இருக்கணும். வாடிடுச்சுன்னா அதை தூக்கி போட்டு திருப்பி நீங்கள் மல்லிகைப்பூ வேற வைக்கலாம். இந்த பரிகாரத்தை நம்ம எல்லா நாளுமே செய்யலாம். இந்த பரிகாரத்தை செய்யும் நாளில் பிரம்ம முகூர்த்த வேலையில் செஞ்சால் இன்னும் சிறப்பானதாக இருக்கும். உங்களால் எப்போ முடியுதோ அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள். இதற்கு ஒரு சொம்பு மட்டும் வாங்கிக்கோங்க. இதில் சில்வரை பயன்படுத்தக்கூடாது. இந்த சொம்பு பித்தளையாக இருக்கலாம், செம்பாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் சில்வர் மட்டும் உபயோகிக்காதீங்க. இந்த சொம்பில் சுத்தமான தண்ணியை ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க. அதில் 8 ரூபாய் நாணயத்தை போட்டுடணும். 5 ரூபா இல்லை 1 ரூபா இல்லை 10 ரூபா எதுவாக இருந்தாலும் சரி 8 ரூபாய் நாணயத்தை அதில் போடணும். இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மல்லிப்பூ இதெல்லாம் போட்டு அந்த சொம்பின் மேலே உங்கள் கைகளை வச்சு மூடிக்கோங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரை நினைச்சு ஓம் சுதர்சனாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 16 முறை நீங்கள் சொல்லணும். ஓம் சுதர்சனாய நமகங்கிற வார்த்தையை 16 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தண்ணியை வீடு முழுவதும் தெளிச்சிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பண நகை இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் தெளிக்கணும். மாவிலை கொண்டு தெளிங்க. இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் வீட்டில் பணம் நகையெல்லாம் தங்குவதற்கான வாய்ப்புகள் பெருகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதை வாங்கிறதுக்கான யோகமும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யும்போது அதில் நம்பிக்கை வச்சு செய்கிறது மிக மிக அவசியங்க. நம்பிக்கையோட முயற்சியும் சேரும்போது நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது போன்ற தாந்திரிக பரிகாரங்களை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும். வாராகி அம்மனின் அருளோடு உங்களது வீட்டிலும் மகிழ்ச்சியும் செல்வமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். நன்றி.